வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் தங்கமே. அம்மா, என் மனசு வலிக்குது அம்மா. என் மனசு உனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அம்மா என்று என்னிடம் வந்து நிற்கிறாய். உன் மனதில் இருப்பது நான். உனக்கு வழிகளை தரும் எந்த விஷயமானாலும் அந்த விஷயத்திலிருந்து உன்னை மீட்டு வருவேன். நீ அதை என்னிடம் விட்டுவிடு. அந்த சூழ்நிலைகளை விரைவில் சரி செய்து உன் மனதில் உள்ள வழியை நான் நீக்குவேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே குழந்தையே. யார் கைவிட்டாலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் அது இல்லை, அது நான் இல்லை. பரபிரம்மத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற பேத புத்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதுமே மரணத்தின் பிடியில் வாழ்கிறான். பிறப்பை இறப்பு தொடர்கிறது, மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது. ஜனன மரண சக்கரம் அவனை முடிவே இல்லாமல் விரட்டுகிறது. பெரும் முயற்சி எடுத்து செய்ய வேண்டியவையான யாகமும் தவமும் தானமும் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த சொர்க்கத்தினுள் புகுவதில் அர்த்தம் என்ன? சுகபோகத்தை மட்டும் அளிக்கும் இடமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் வேண்டாம். எங்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இல்லையோ அவ்விடத்தில் நமக்கு என்ன வேலை? சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் இன்ப துன்ப அனுபவங்களில் பேதம் எதுவும் இல்லை. இந்திரனானாலும் கழுதையானாலும் புலனின்ப அனுபவம் ஒன்றுதான். இந்திரன் நந்தவன சுகத்தில் புரள்கிறான், கழுதை குப்பை மேட்டு சுகத்தில் புரள்கிறது. ஆனாலும் சுகம் என்ற நோக்கில் பார்க்கும் பொழுது இரண்டிற்கும் சிறிதளவு பேதமில்லை. புண்ணிய கணக்கு தீர்ந்தவுடன் எங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ அங்கே செல்வதற்கு எக்காரணத்திற்காக பிரயத்தனம் செய்ய வேண்டும். ஒரு கல்ப காலம் வாழக்கூடிய பிரம்மலோகத்திற்கு என்ன பெருமை? அற்ப ஆயுளாக இருப்பினும் பூலோக வாழ்க்கையை சிறந்ததன்றோ? குறுகிய ஆயுளாக இருந்த போதிலும் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு கணம் வினையாற்றினாலும் அபயம் கிடைக்கிறது. ஹரியின் கதையையும் குருவின் கதையையும் வர்ணித்தும் ஆடியும் பாடியும் இறைவனை தொழும் பக்தர்கள் இல்லாத இடம் எதற்கு உபயோகம்? முழுமுதற் பொருளும் ஆத்மாவும் ஐக்கியமானவை என்ற விஞ்ஞானமே என்றும் அழியாத உன்னதமான பேற்றை அளிக்கக்கூடியது. இதை பெறுவதற்கு விண்ணில் இருக்கும் சொர்க்கத்தை விட பூலோகமே சிறந்த இடம். உடலாலும் வாக்காலும் மனத்தாலும் 5 பிராணன்களையும் புத்தியையும் உறுதியோடும் பணிவோடும் குருவின் ஆதீனத்தில் மொத்தமாக விட்டுவிடு. உன் மனக்குப்பைகளை உன் தாயான என்னிடம் கொட்டிவிடு. அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்மேல் நம்பிக்கை கொள்வது மட்டுமே. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். எனது உண்மையான பக்தன் என் அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை. என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது என அவன் திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க நான் 7 கடல்களையும் தாண்டி செல்வேன்.